1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து தெரியும். தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜென்சி கிட்ஸ்னால உங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க, அறிவற்றவர்களுக்கு, தற்குறிகள் அப்படின்னு நம்ம நினைக்கின்ற இந்த சமயத்துல அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஒரு பாதி விஜய் பக்கம் போற தற்குறிகளாக இருந்தாலும், ஒரு பாதி உண்மையிலேயே மற்றவர்களை வியக்க வைக்கும் அறிவோடு இருக்காங்க. பயங்கர தர்க்க ரீதியான திறமைகள் கொண்டவர்களாக இருக்காங்க. உண்மையிலே எதிர்காலத்தை பற்றி, எதிர்கால அரசியலை பற்றி புரிதல் உள்ளவர்களாக இருக்காங்க. வரலாறுகளை தெரிஞ்சவங்களா இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான், அரசியல் படுத்தப்பட்டாத ஒரு கூட்டத்திற்கு தலைவரா இருக்கிறவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்வேன் சார். என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இளைஞர்கள் பக்குவப்படாம பின்னாடி போற ஒரு கட்சியா நான் டிவிகேவை தான் பாக்குறேன். ஓப்பனாவே நான் சொல்வேன், புரிதலற்ற அரசியல் புரிதலற்ற ஒரு தற்குறி கூட்டம் தான் விஜய் பக்கம் போகிறது அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை அதே ஜென்சி கிட்ஸ் நம்ம கிட்ட குற்றச்சாட்டுறாங்க. உண்மையிலே அப்படி இருக்காங்களா அப்படின்னு நம்ம நம்ப முடியாது. ஏன்னா விஜய் கூட இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர அறிவாளிங்க, புத்திசாலிங்க, திறமசாலிங்க. அவர்களை இந்த பிரபஞ்சத்தை தாண்டி, இந்த யூனிவர்ஸை தாண்டி சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் திறமைசாலிகள். அப்படி ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க இந்த தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? இளைய தளபதி விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடலாம். சூப்பர். இந்த தேர்தல்ல இளைய தளபதி விஜய் அண்ணாவுக்கு தாங்க வாக்கு. இப்ப தளபதியா மாறினது கூட கிடையாது. இளைய தளபதியா இருந்தார்ல, அந்த இளைய தளபதி விஜய் அண்ணாவுக்கு தான் வாக்கு. நாங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தம்பி? என்ன காரணம்? அவர் எல்லா மக்களுக்கு எது ஆபத்தானாலும் அவர் இறங்கி செய்யறாப்பல. ஆபத்துல பூரா இறங்கி செய்யறாரோ? எல்லா மக்களுக்கும், ஒரு மக்களுக்கு ஒரு ஆபத்துன்னு சும்மா இறங்கி செய்வார் தெரியுமா? இறங்கி செய்வார் அவரு. அப்படி என்ன செஞ்சாருன்னு கேக்குறீங்க? என்ன செய்யணும், 16 லட்சத்துக்கு ஒரு குழந்தைக்கு ரொம்ப சீரியஸா இருந்தாங்க குழந்தை. அவருக்கு இறங்கி மோதிரம் போடுறது, ஹாஸ்பிட்டல் செலவு அதெல்லாம் இறங்கி செய்யறா போல. சின்ன பசங்க உடம்பு சரியில்லைங்க, 16-17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மோதிரம் எல்லாம் வாங்கி போட்டாரு. அவர் கூடவே இருந்து அவரால் முடிஞ்சதை இறங்கி செஞ்சார் தெரியுமா? அதனால யாருக்குமே ஓட்டு கிடையாது. எங்கு ஓட்டு? இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு தான், டிவிகேவுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோன்ற இப்படிப்பட்ட தங்கங்கள் இருக்கக்கூடியவர்களை நீங்க எப்படி டிவிகேவில் சேர்ந்தவர்கள்லாம் தற்குறிகளாக மாறிடுறாங்க? ஒரு அரசியல் புரிதலற்ற கூட்டம் டிவிகே கூட போகுதுன்னு குற்றம் சாட்டுவதை நம்ம எப்படி ஏற்க முடியும்? எவ்வளவு தெளிவா விளக்கம் சொல்றாரு பாருங்க. இதுவரைக்கும் யாராவது ஒரு அரசியல் தலைவர் இந்த மாதிரி 16-17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மோதிரம் வாங்கி போட்டு பாத்திருக்கீங்களா? சின்ன பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு பாத்திருக்கீங்களா? அப்படி ஒரு தலைவரை காட்டுங்க பாப்போம். அவ்வளவு அரசியல் புரிதலோட இருக்காரு இந்த தம்பி. கரூர்ல ஒரு 41 பேர் இறந்துட்டாங்களா தம்பி? ஆமா. அப்ப அவங்க அண்ணன் எங்க இருந்தாரு? அவருக்கு சம்பந்தம் இல்ல. அவருக்கு அது சம்பந்தம் கிடையாது. இப்படி எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. கரூர்ல நடந்ததுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. கரூர்ல நடந்ததுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். அப்ப யார் கூட்டத்துக்கு வந்தாங்க அவங்க? யார் கூட்டம் வந்தாங்கன்னா மக்கள் கூட்டத்துக்காக வராப்பு. உண்மையிலே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த தம்பி தான் உண்மையை பேசியிருக்காப்ல. இது வரைக்கும் எவ்வளவு பேர் குற்றம் சாட்டியிருக்காங்க. திமுக காரங்க மயக்க மருந்து அடிச்சாங்க, கத்தி வச்சு குத்துனாங்க, தடி வச்சு அடிச்சாங்க, குண்டர்களை உள்ள அனுப்பி குழப்பத்தை ஏற்படுத்தினாங்க, நெரிசலை ஏற்படுத்தினாங்க. அதனாலதான் அந்த விபத்து நடந்ததுன்றவங்களுக்கு மத்தியில இந்த தம்பி தான் உண்மையை பேசியிருக்காப்ல. அவங்க மக்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க, விஜய் கூட்டத்துக்காக வந்தாங்க, மக்கள் கூட்டத்துக்கு வந்தாங்க. அவன் ஏன் இருந்துட்டாப்பலன்னா அவங்க சொல்லி பார்த்தாரு விஜய், சரி நீங்க இவ்வளவு கூட்டத்துல வரீங்க. விஜய் என்னங்க பண்ண முடியும்? அவர் சொல்லிட்டாரு, ஏன்பா யாரும் என் பின்னாடி வராதிங்க, நான் பார்க்க வராதிங்க, நான் அரசியல் கட்சி நடத்துறேன், நான் மட்டும் தனியா போய் இன்னும் பேசிட்டு வந்துடுறேன், அங்க யாரும் ஒருவர் கூட கூடக்கூடாது, யாரும் அந்த இடத்துல நான் பேசுறதை கேட்க வரக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. சொன்னதுக்கு அப்புறமும் இவர்கள் வந்தாருங்கன்னா அது விஜய் மேல தப்பு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? நீங்களே சொல்லுங்க, மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு சொல்லுங்க. எந்த விதத்துல நம்ம இதை விஜய் மீது குற்றம் சாட்ட முடியும்? அந்த 40 பேர் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நீ தானே கூட? ஆமா, நான் தான் நிக்கணும். அப்ப உங்க அண்ணன் நின்னாரா? இல்ல அவருக்கு தெரியல, அவருக்கு பார்க்கல. தெரியலையா? அவர் பார்க்கலங்க, அவர் பார்க்கல. உண்மையிலே அவர் பார்க்கல. பார்த்துருந்தா அவர் விட்டு கிடாச்சிட்டு இந்த செய்தியாளர்கள்லாம் ஐயா 31 பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும்போது காதுல வாங்காம ஓடி இருப்பாரா? அவங்க சொன்னது கூட அவர் காதுல கேட்கல. அங்க நடந்ததேதான் அவர் பார்க்கல, அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் எப்படிங்க ஒரு மனுஷனா கண்ணெதற்க ஒரு 31 பேர் 40 பேர் சாகிறத பார்த்துட்டு எப்படிங்க ஒரு மனுஷன் சும்மா இருப்பாப்ல? அவர் பார்க்கல. செஞ்சாப்பல காசு எல்லாமே கொடுத்து ஆளுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து செஞ்சாப்பல. சரி, அவரால திறமைக்கு ஏதோ ஒண்ணு மக்களுக்கு செஞ்சுட்டு போறதுதான் இருக்கிறாரு. செஞ்சாப்ல அவர் சக்திக்கு முடிஞ்சவரை 5 லட்சம் 10 லட்சம் செஞ்சாப்ல. அவரால் என்ன முடியுமோ அவரால் முடிஞ்சதை அவர் செஞ்சிருக்காப்ல. அதனால அவர் மேல குறை சொல்ல முடியாதுங்க. அவரை போய் நம்ம எந்த விதத்துல குறை சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம்? அவர் நம்பி வந்தவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவரால் முடிஞ்சது அவர் செஞ்சிருக்காரு. பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பா எல்லாரும் விட்டுட்டு ஆட்சி நடத்துறாருன்னா, பொண்டாட்டி புள்ளையில விட்டுட்டு ஆமா ஆட்சி நடத்துறது. இப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்க பாப்போம். இப்படி ஒரு அரசியல் தலைவனை காட்டுங்க. பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உழைக்கிறதுக்கு வந்திருக்காருங்க. அதுலயும் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் விட்டுட்டு ஆட்சி செய்யறது சும்மா கிடையாது. விஜய் அந்த மாதிரி இப்ப ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு.
தன்னுடைய பிள்ளை பொண்டாட்டி எல்லாரையும் விட்டுட்டு வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காருங்க. ஆட்சி நடத்தினா பொண்டாட்டி பிள்ளைல விட்டு வந்துடணுமா? அப்படித்தானே விட்டு வந்துடுறாரு விஜய். அதனாலதான் தைரியமா நின்னு பேசுறாரு. நீங்க கூட தப்பா நினைச்சிருக்கலாம். சங்கீதாவை டைவர்ஸ் பண்ணது வேற ஏதோ காழ்ப்புணர்ச்சியில பண்ணியிருக்காரு, பிடிக்காம பண்ணியிருக்காரு. அவர் அரசியல்ல ஜெயிக்கணும்ன்ற வெறியில புள்ள பொண்டாட்டி அம்மா அப்பா எல்லாத்தையும் மகன் மகள் எல்லாரையுமே விட்டுட்டு இந்த அரசியல்ல கஷ்டப்பட்டு எப்படியாவது ஜெயிச்சணும்னு சொல்லிட்டு வந்துதான் அவர் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. தயவு செஞ்சு யாரும் அவரை குற்றம் சாட்டாதீங்க. திரிஷா கூட சுத்துறது கூட அவர் இந்த அரசியல்ல ஜெயிக்கணும், இந்த அரசியலை எப்படியாவது கைப்பற்றணும், எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரிஷாவை கூட சுத்திட்டு இருக்காரு. நீங்க அதெல்லாம் தவறாலாம் பேசவே கூடாது. இந்த கூட்டம் ஒரு பக்கம், சரிங்களா? இது அப்படியே கரெக்டா கவனத்துல வச்சுங்க. இன்னொரு பக்கம் இருக்கு. நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாமே தற்குறிகளாக, தவிட்டு தற்குறிகளாக, தருதலைகளாக இருப்பது இல்ல. இன்னொரு பக்கம் இருக்கு. வாய்ப்பு கொடுங்கன்னா ஒரு அரசியல் தளத்திற்கு வரதே ஒரு வாய்ப்பு தான். அதுக்கு மேல ஒரு வாய்ப்பு மக்களுடைய மனசுல இருந்து வரணும். எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்ற கேட்கறவங்களுக்கு இந்த பாப்பா நல்லாவே சொல்லியிருக்கு. அரசியலுக்கு வரதே ஒரு வாய்ப்பு தான். முதல்ல உங்களால முடிஞ்சது நீங்க அரசியலுக்கு வர்றது. அதற்கு மேல உங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா மக்கள் மனசுல நீங்க நம்பிக்கையை பிடிக்கணும். மக்கள் மக்களுக்காக நீங்க வேலை செய்யணும், மக்களுக்காக போராடணும். அப்படி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் நீங்க மக்களுக்காக போராடுகின்ற போது மக்கள் உங்களை ஏற்பார்கள், மக்கள் உங்களை கைவிட மாட்டார்கள், மக்கள் உங்கள் பின்னால் நிற்பார்கள் என்றதை இந்த பாப்பா ரொம்ப தெளிவா சொல்லுது. எந்த ஒரு கட்சியுமே எடுத்த உடனே சிஎம் ஆவறது கிடையாது. இப்ப வரவங்க எல்லாம் நான் தான் அடுத்த சிஎம், அது எப்படி 2-3 வருஷத்துலயே சிஎம் ஆயிட முடியுமா? நான் தாங்க அடுத்த சிஎம், திமுக தீய சக்திங்க, நான் எடுத்த உடனே வருவேன், நேரா வந்தா ராஜாவா தான் வருவேன்ற மாதிரி, வந்தா முதலமைச்சர் தாங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க நாங்க வருவோம் அப்படிங்கிற அரசியல் தற்குறிகளுக்கு செருப்படி கொடுத்துருக்காங்க. வந்தவொடனே 2 வருஷம் 3 வருஷம் வந்தவொடனே நாங்க அரசியல்ல வந்துடணும், நாங்க வந்தவொடனே முதலமைச்சர் ஆயிடணும், மக்களுக்காக எந்த போராட்டமும் பண்ண மாட்டோம், எந்த இதுவும் பண்ண மாட்டோம், சினிமாவில நடிச்சது மட்டுமே தகுதி, அதை வச்சு நான் அரசியல்ல வென்றுடுவேன் அப்படின்னு நினைக்கிறது ஆக பெரும் முட்டாள்தனம். இந்த மாதிரி அறிவாளி பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுங்கிறதுக்கு உண்மையான சான்று. அரசியல் கட்சி அவர் எடுத்த உடனே ஆகலையே, அவர் திமுகவுல இருந்து அதன் பிறகு கட்சியில இருந்து விலகி வந்ததானே சிஎம் ஆனாரு. உண்மையிலே அறிவுள்ள பாப்பா தான். உண்மையிலே இன்னைக்கு நடக்கிற கல அரசியல், இன்னைக்கு நடக்கக்கூடிய யதார்த்த அரசியலை மட்டும் பார்க்காம வரலாறு தெரிஞ்சு வச்சிருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, எம்ஜிஆர் வரலையா, வந்த உடனே ஒரு 2 ஆண்டுகள் ஆட்சியை பிடிச்சிடலையா, கட்சி தொடங்கின 1.5 வருஷத்துல ஒரு இடைத்தேர்தலில் வெல்லலையா அப்படின்லாம் உருட்டுவாங்க. எம்ஜிஆர் திமுகவின் முதன்மை பொறுப்புகளா 3 பொறுப்புகள் இருக்குல்ல, அதுல பொருளாளராக இருந்தவர் எம்ஜிஆர். திமுகவின் பொருளாளராக, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். அண்ணாதுரை காலத்திலிருந்தே எம்ஜிஆர் கள அரசியல்ல இருந்தவர். திரைப்படத்துல மட்டும் நடிக்கல, கள அரசியல்ல இருந்தவர். அவர் திமுகவுக்காக பல விடயங்களை செஞ்சிருக்கிறவர். அரசியல்ல இருக்க அத்தனை நுணுக்கங்களையும் கற்றறிந்தவர். அதனால அவர் வென்றார். அவர் எடுத்த உடனே சினிமாவில் நடிச்சுட்டு நேரா முதலமைச்சராக இல்லை. அவர் அதற்கு முன்பே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார், களத்துல நின்று போராடி இருக்கிறார், திமுக செய்த தவறுகளையும் சுட்டி காட்டி இருக்கிறார். அதனாலதான் அவர் முதலமைச்சரானார். வெறும் படம் நடிச்சுட்டு வந்த உடனே நேரா முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க தற்குறிகளுக்கு, வரலாறு தெரியாத தருதலைகளுக்கு, அதாவது 1967 1977 திரும்பி வருகிறது என்று சொல்லக்கூடிய முட்டாள்களுக்கு செருப்படி கொடுத்திருக்காங்க. அரசியல் படுத்தப்பட்டாத ஒரு கூட்டத்திற்கு தலைவரா இருக்கிறவங்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்வேன். இதுக்கு மேல ஏதாவது பதில் வேணுமா? இதுக்கு மேல இவர்கள் எந்த காழ்ப்புணர்ச்சியிலும் பேசல, ரசிக மனப்பான்மையிலும் பேசல, தருதலைகளாக தற்குறிகளாக பேசல. சரியா சொல்றாங்க. உன்னை நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தை அரசியல் படுத்தப்படாத ஒரு தற்குறி தலைவன் இந்த நாட்டை ஆள தகுதி இல்லை. நீ முதல்ல உன்னை நம்பி வரவனா அரசியல் படுத்தணும், அவனுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுக்கணும். தம்பி நீ எப்படி நடந்துக்கணும், நீ நடந்துக்கிறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், நீ செய்யக்கூடிய தவறுகளால என்னென்ன மக்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும், மக்களுக்கு பாதிக்காத எப்படி அரசியல்களை செய்யணும் அப்படிங்கிற பாடம் எடுக்கிறாங்க. நீ உண்மையிலே இந்த மக்களுக்கானவனாக இருந்தால் என்ன செய்யணும்? 10 வருஷமோ 5 வருஷமோ அரசியல் இருக்கட்டும், மத்தியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொன்றையும் எதிர்த்து அவங்க குரல் கொடுத்து பேசட்டும், அதுக்கப்புறம் அவங்களை நாங்க நம்புறோம். இறுதியான செருப்படி அதுதான். மக்களுக்காக நீ என்ன செய்யணும்? மத்திய அரசு செய்யக்கூடிய அநீதிகளை எதிர்த்து போராடணும். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன கொடுமைகள் நடக்கிறது, தமிழ்நாட்டுக்கு எதிராக மத்திய அரசு என்னென்ன குற்றங்களை செய்கிறது, எந்தெந்த வகையில வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து மக்கள் இடத்துல பேசணும், அழுத்தம் கொடுக்கணும், போராட்டம் நடத்தணும், மக்களோட மக்களாக களத்தில் நிற்கணும். இதெல்லாம் செய்தால் மக்கள் உங்களை நம்புவார்கள், மக்கள் உங்களை ஏற்பார்கள். அதன் மூலமாக நீங்க முதலமைச்சர் ஆக முடியுமே தவிர ஒரு சினிமா பின்புலத்தை மட்டும் வைத்துக் கொண்டு முதலமைச்சர் ஆக முடியாது என்று அடித்து சொல்லியிருக்கிறது இந்த தங்கம். இப்ப நம்ம சொன்னோம்ல, ஜென்சி கிட்ஸ் என்றாலே தற்குறிகள், ஜென்சி கிட்ஸ் என்றாலே மூளை இல்லாதவர்கள், அவர்களுக்கு அரசியலை பத்தி தெரியாது, நாட்டை பற்றி தெரியாது, மக்களின் நலன் பற்றி தெரியாது, கள அரசியல் தெரியாது, யதார்த்தம் புரியாது, அவர்கள் ஒரு உலகத்தில் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லுவாங்க. உண்மை அப்படி கிடையாது. ஒரு பக்கம் இந்த தற்குறிகள்,
விஜய்க்கு எதுவுமே தெரியாதுங்க. பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்ததே அரசியலுக்காக தாங்க. நல்லா பாருங்க, 20 லட்சம் ரூபா கொடுத்தாருன்னு கூட தெரியாது, 5 லட்சம் 10 லட்சம் அவரால் முடிஞ்சது செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது. இங்க கொலை நடந்திருக்கு, தன் எதிர்க்க வந்து 40 பேர் கொன்னு இருக்கான், 40 பேர் செத்து போயிருக்காங்க, அது எனக்கு தெரியாது. இப்போ நடந்த ஒரு விபத்துல ஒரு தம்பி இறந்திருக்கான், அவனை போய் பார்க்க அவனுக்கு எதுவும் செய்யல, அதுவும் தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு விஜயை தவிர எதுவும் தெரியாது. அவர்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு பக்கம் அறிவாளி பிள்ளைகள் இந்த நாட்டு நடப்பு அரசியலை, வரலாறை அனைத்தையும் தெரிந்து இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன தேவை, தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்ற புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட தம்பி தங்கைகள் இருக்கிற வரைக்கும், இப்படிப்பட்ட தங்க பிள்ளைகள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை யாராலும் வீழ்த்த முடியாது என்பது உண்மை. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர்கள். நன்றி.